அரசியலுக்கான நீக்கம் இல்லை. இது அரசியலுக்காக நீக்கம் இல்லை, இல்லை கூட்டணிக்கான நீக்கம் இல்லை. அது நல்லா தெரியுது. முழுக்க முழுக்க அங்கே வந்து சொத்து பிரச்சனை, பண பிரச்சனை இருக்குது. அமித்ஷா வருகையில் வந்து டாக்டர் ஐயா வந்து அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சந்திப்பும் நடக்கவே இல்லை. அப்போ இங்கே ஏதோ வந்து இங்கே குருமூர்த்தி அவர்களும் சைதை துரைசாமி போய் சந்திச்சதில் வந்து கேட்டால் திமுக பக்கம் போயிடாதீங்க அப்படின்றதுக்காக சொல்கிறதுக்காக. ஆனால் இப்போ வந்து கேட்டால் முருகன் வந்து மயங்க மாட்டார் அப்படின்னு சொன்னால் அமித்ஷா பேச்சுக்கு நீங்கள் மக்களோட நின்று இருக்கணும். அதான் நீங்கள் முருகனை வந்து மையப்படுத்தினா அப்போ நீங்கள் என்ன எந்த பாதையில் நீங்கள் இருக்கிறீங்க? பஞ்சாயத்து பேசணும்னு கேட்டால் மரியாதை நிமித்தமாக பேசணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஒருவேளை வந்து பஞ்சாயத்து பேச வந்தவங்களுக்கு வந்து வேகமாக இருக்குன்னா திமுக பக்கம் போயிட போகிறாரு. ஏன்னா இவங்க வரவங்களெல்லாம் பேக்கெட் பண்ணுறாங்க. இப்போ தேமுதிகவும் கிட்டத்தட்ட அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒருவேளை அங்கே போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு அணை போகிறதுக்காக வந்து ஒரு வேளை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். எல்லையை தாண்டி போக முடியாது. அப்போ எல்லையை தாண்டி போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த குடும்பத்தில் இப்போ டாக்டர் ஐயா உட்பட எல்லாரும் வந்து ஒருத்தர் சொன்னார்னா அவர் சொல்கிறத நம்ம கேட்டுப்போம் அப்படின்ற அந்த மதிக்கக்கூடிய நபர் அங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். மெல்ல மெல்ல ஒவ்வொருத்தராக நீக்கி ஒரு கட்டத்தில் ராமதாஸ் அவரையே கூட நீக்கிப்பாரான்னு கூட தெரியல. அப்படி தான் இருக்குது. அதுதான் அங்கே சிக்கல். அதை தாண்டி வந்து கட்சி பிரச்சனையோ கூட்டணி பிரச்சனையோ கொள்கை பிரச்சனைலாம் கிடையாது. அங்கே பணம் சொத்து பிரச்சனை. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்ள நம்முடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வழக்கறிஞர் பாலுவை கட்சியிலிருந்து நீக்கி இருக்காங்க. இந்த நீக்கம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு சில வாரங்களாக இந்த பக்கம் நீக்கிக்கிட்டே இருக்காங்க, அந்த பக்கம் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ பாலு அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அது பாலு அவர்கள் நீக்கப்பட்டு மெல்ல மெல்ல ஒவ்வொருத்தரா நீக்கி பாலவர்கள் நீக்கப்பட்டது நல்லா தெரியும் சார். அன்புமணிக்கு வலதுகரமாக இருந்தார். வலதுகரமோ இடதுகரமோ ஏதோ ஒரு கரமாக இருந்தார்னு வச்சுங்களேன், சரிங்களா. ஆனால் அவர் வந்து கரமாக இருந்தார் டாக்டர் ஐயா பெரியவரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா காணொலியில் பார்க்கும்போது தெரியுது இல்லை, ரெண்டா செய்திகளும் வரும் இல்லை, நிர்வாகிகள் சொல்லுவாங்கல்ல. அப்படி இருக்கும்போது கேட்டால் அதனுடைய அடிப்படையில் நீக்கியிருக்கலாம். மெல்ல மெல்ல ஒவ்வொருத்தராக நீக்கி ஒரு கட்டத்தில் ராமதாஸ் அவரையே கூட நீக்கிப்பாரான்னு கூட தெரியல. அப்படி தான் இருக்குது. ஒரு நாள் அறிக்கையை விட்டு நான் வந்து நிறுவனரை வந்து நிறுவனர் ராமதாஸை நான் நீக்கிடுறேன் அப்படின்னு கூட சொல்லலாம் போல இருக்கு. அப்படி தான் இருக்குது. என்ன இப்போன்னு கேட்டால் முழுக்க இப்போ இந்த பஞ்சாயத்துக்கு போனாங்க சில பேர், சைதை துரைசாமி, குருமூர்த்தி. ஆனால் பஞ்சாயத்து போனவங்களும் நாங்கள் பஞ்சாயத்து பண்ணோன்னு சொல்ல, மரியாதை நிமித்தமாக சந்திச்சோன்னு தான் சொன்னாங்க. அமித்ஷா வருகையில் வந்து டாக்டர் ஐயா வந்து அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சந்திப்பும் நடக்கவே இல்லை. அப்போ இங்கே ஏதோ வந்து இங்கே குருமூர்த்தி அவர்களும் சைதை துரைசாமி போய் சந்திச்சதில் வந்து கேட்டால் திமுக பக்கம் போயிடாதீங்க அப்படின்றதுக்காக சொல்கிறதுக்காக இவங்க போனாங்களான்ற அந்த ஒரு சந்தேகமும் இருக்குது. ஆனால் இந்த சைடில் அதுக்குள்ளே வந்து வலதுசாரிகள் வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, இந்த விஷயத்தில் அதை ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் திரும்ப சொல்கிறாரு. ஒரு பக்கம் திரும்ப கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இருந்தால் நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு சொல்கிறவர், கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்கிறவர், அங்கே யார் பஞ்சாயத்து பண்ணால் என்ன, அதை எதுக்கு இவர் சொல்லணும்? அந்த கட்சியில் ஒரு பிரச்சனை இருக்குது, பஞ்சாயத்துக்கு யார் வேணால் பண்ணிட்டு போகிறாங்க, அதை பற்றி விசிகா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. இல்லை, அண்ணன் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கூட்டணி குறித்து அதிமுக இபிஎஸ் அவர்களை விட அதிகமாக பேசக்கூடியவர் தான் சார். நீங்கள் அந்த கூட்டணிக்கு போகல, அந்த கூட்டணியில் அவங்க யாரை சேர்த்தா உங்களுக்கு என்ன? அந்த கூட்டணிக்கு நீங்கள் போகலை, இல்லை இந்த கூட்டணியில் நீங்கள் அவங்கள சேர்க்காதீங்க நான் வரேன்னு சொல்ல போகிறீங்க கிடையாது. இல்லை, நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க. இது என்ன மாதிரி அரசியல் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இல்லை, இப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்ற விவகாரம் குறித்து பேசியிருக்காங்க. அமித்ஷா அவர்கள் வந்தப்ப திருப்பரங்குன்றம் மலையை வந்து நீங்கள் சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய தைரியம் வந்து விட்டது அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்வினை ஆட்டக்கூடிய நிலையில் பல கட்சிகள் கருத்துக்களை முன்வைக்கும் போதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல்புரு திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில் தமிழக மக்களும் சரி, முருக கடவுளும் சரி, பாஜக போன்ற கட்சிகளுடைய செயல்பாட்டுக்கு மயங்கி செல்ல மாட்டார்கள் பாஜக அப்படிங்கிற ஒரு கருத்தை இருக்க முடியாம சொல்றேன். முருகன் மயங்கிறது வள்ளி தெய்வானைக்கு மட்டும்தான் மயங்குவாரு. ஆனா இதை வந்து அண்ணன் சொல்றாரு தான் ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்றேன், நீங்க பெரியாரிஸ்ட், முருகனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நான் கேட்கிறேன். இல்ல, முருக கடவுள் அப்படின்னு பேசியிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், அண்ணன் திரும்ப வந்து பெரியாரிஸ்டா தான் தன்னை அடையாளம் காட்டிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது முருகன் மயங்கிற விஷயத்தெல்லாம் பேசுறாருல, எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு கேட்டா ஏன் இப்படிலாம் வயசாயிடுச்சுன்னு இப்படி பேசுறாரு அவர் வேலை? அங்கே முருகன் மயங்கிறது கேட்டால் வள்ளி தெய்வனைக்கு தான் மயங்குவார் இல்லை. எதுக்கு இது முருகன்? இப்போது நீங்கள் இப்படி சொல்லுங்கள் என்னன்னு கேட்டால் மக்கள் மயங்க மாட்டாங்க, மக்களை ஏமாற்ற முடியாது, மக்கள் வந்து பகுத்தறிவோடு இருக்கிறாங்க,
மக்கள்லாம் பெரியார் பாதையில் இருக்கிறாங்க. முருக கடவுளும் தக்க பாடத்தை பாஜகவுக்கு போட்டுவார் அப்படிங்கிற அதுதான் நான் சொல்றேங்க. நீங்க வந்து முருகனை மையப்படுத்துறீங்கல்ல, முருக கடவுளை மையப்படுத்தி சீமான் பேசுறாருன்னா சீமான் பேசுவார் சார். முருகர் வந்து கேட்டால் என் முப்பாட்டன்னு சொல்லிட்டார், டிக்ளேர் பண்ணிட்டாரு. நீங்கள் தங்களை வந்து பெரியாரிஸ்டா நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் காட்டிக்கிறவங்க, நீங்கள் இல்லை பெரியாருடைய பாதையில் நடக்கிறவங்க, நீங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறவங்க, நீங்கள் அதை ஏற்கனவே நீங்கள் பல முறை சொல்லியிருக்கிறீங்க, சரிங்களா? ஆனால் இப்போ வந்து கேட்டால் முருகன் வந்து மயங்க மாட்டார் அப்படின்னு சொன்னால் அமித்ஷா பேச்சுக்கு நீங்கள் மக்களோட நின்று இருக்கணும். அதான் நீங்கள் முருகனை வந்து மையப்படுத்தினா அப்போ நீங்கள் எந்த பாதையில் நீங்கள் இருக்கிறீங்க? நீங்கள் பகுத்தறிவு பாதையில் இருக்கிறீங்களா, இல்லை பெரியார் பாதையில் நீங்கள் இருக்கிறீங்களா, அல்லது வந்து கேட்டால் முருகன் பாதையில் இருக்கிறீங்களா? ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதனால் வந்து இது அரசியலுக்காக பேசப்பட்டது, அவ்வளோதான். இப்போ பாமக கேள்விக்கே வரலாம். டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் செய்தியாளர்கள் கேட்கும்போது மகிழ்ச்சிகரமான செய்தி விரைவில் வரும் அப்படிங்கிறாங்க. செய்தியாளர்கள் கேட்டதுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தினா யாருக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி, என்ன மாதிரி செய்தி வெளிவரும்? அவருக்கு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கலாம். அவர் மெல்ல மெல்ல நீக்கிறது வந்து கேட்டிங்கன்னா அடுத்த கட்டமாக அன்புமணியை நீக்குவார் போல இருக்குது. ஏன்னா இப்போ பாலு வரைக்கும் வந்துட்டார். மெல்ல மெல்ல ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரா, ஒவ்வொருத்தராக நீக்கி பார்க்குறாரான்னு இருக்குது. நல்லா ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, இது வந்து அரசியலுக்கான நீக்கம் இல்லை, இது அரசியலுக்காக நீக்கம் இல்லை, இல்லை கூட்டணிக்கான நீக்கம் இல்லை, அது நல்லா தெரியுது. முழுக்க முழுக்க அங்கே வந்து சொத்து பிரச்சனை, பணப்பிரச்சனை இருக்குது. அதில் தான் இந்த நீக்கம் நடக்கிறதா நான் பார்க்குறேன். அரசியல் ரீதியாக அல்லது வந்து கேட்டால் வந்து கூட்டணி கொள்கை முடிவெடுக்கிறதுல வந்து அங்கே ஏதோ சிக்கல் இருக்குது, அதனால தான் அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை அப்படின்றத தாண்டி அங்கே வேறு ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. அங்கே உள்ள வந்து சொத்துக்களை வந்து பங்கு போகிறதுல இருக்கிற பிரச்சனை போல் இருக்குது. ஒரு வேளை அங்கே இவருடைய தலையீடு ஒரு வேளை அதிகமாக இருக்குது, அன்புமணியோட தலையீடு இருக்குது. அப்படி பார்த்து தான் இது நடக்கிற மாதிரி தெரியுது. தவிர கட்சிக்காக கட்சி தலைமையை வந்து கைப்பற்றுறதுல பிரச்சனை எதுவும் இல்லை. ஏன்னா அவரே சொல்கிறாரு, முகுந்தன் வந்து வேற ஒரு தொழிலுக்கு போயிட்டாரு அப்படின்றாரு. முகுந்தனை தான் இவர் கொண்டு வந்தார், அன்புமணி கிட்டத்தட்ட போட்டியாக கொண்டு வந்தார் சொல்ல முடியும். அந்த முகுந்தன் தொழிலுக்கு போயிட்டாருன்றாரு. அதனால் வந்து இப்போ வந்து பஞ்சாயத்து பேசணும்னு கேட்டால் மரியாதை நிமித்தமாக பேசணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஒரு வேளை வந்து பஞ்சாயத்து பேச வந்தவங்களுக்கு வந்து வேகமாக இருக்குன்னா திமுக பக்கம் போயிட போகிறாரு. ஏன்னா இவங்க வரவங்களெல்லாம் பேக்கெட் பண்ணுறாங்க. இப்போ தேமுதிகவும் கிட்டத்தட்ட அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு வேளை அங்கே போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு அணை போகிறதுக்காக வந்து ஒரு வேளை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். ஆனால் அவருடைய தரப்பில் தெளிவாக இருக்கிறாரு. இந்த நீக்கம் அதாவது இவங்க சந்திப்புக்கு பிறகு நடந்த நீக்கம் இது. குருமூர்த்தி சைதை துரைசாமி வந்து சந்தித்த பிறகு பாலு நீக்கப்படுறாரு. அப்போ அவர் நீக்கத்தில் வந்து உறுதியாக இருக்கிறார். அப்போ அடுத்த கட்டமாக வந்து அன்புமணியை நீக்கிறதுக்கு தயாராவார் போல. இப்போ அன்புமணியை நீக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவரே நீக்கிப்பார், வேறு டாக்டரையும் அவரே நீக்கிப்பார் போல இருக்கு. அப்படி தான் இருக்கும் போல இருக்கு. இல்லை, இதில் ராமதாஸ் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்ததில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அரசியலுக்கு வயது கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் வயதான காலத்தில் சக்கர நாற்காலியில் இருந்து கூட அரசியல் செய்தார் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுறாங்க. அப்போ ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2வது இன்னிங்ஸுக்கு கங்கணம் கட்டி களத்தில் இறங்க போகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் 2வது இன்னிங்ஸ் போட்டோம், இல்லை 3வது இன்னிங்ஸ் போட்டோம் சார். ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன், ஒப்பீட்டளவில் நான் சொல்கிறேன். நீங்கள் கலைஞரை நீங்கள் இழுத்துட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன், கலைஞர் வந்து குடும்பத்தில் வந்து ஒரு சர்வாதிகாரி. வெளியில் ஜனநாயகம் பேசுவார், மக்கள்கிட்ட ஜனநாயகம். ஆனால் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரி. இதை தாண்டி தஞ்சாவூர் மண்ணுக்கே உள்ள அந்த என்ன கேட்டால் அந்த மூத்தவங்களுக்கு மரியாதை அளிக்கிறது, ஒரு மண்ணுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு மகத்துவம் இருக்குல்ல. அந்த வகையில் கேட்டால் அந்த தஞ்சாவூர் மண்ணுக்குன்னு கேட்டால் மூத்தவங்களுக்கு வந்து குடும்ப தலைவர் இருக்காங்கல்ல, அவங்க ஹெட்டு, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. அந்த வகையில் வந்து கலைஞர் வந்து அவர் உள்ளங்கையில் குடும்பத்தை வச்சுருந்தார். எண்ணிக்கை அதிகம், இத்தனைக்கும் அது பெரிய பல்கலைக்கழகம். இது வந்து என்ன சொல்ல, ஒரு காலேஜ்னு ஒன்றா சொல்ல முடியும், அது வந்து பல்கலைக்கழகம். அப்படிங்கும்போது கேட்டால் இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்ப கல்ச்சர்னு ஒன்று இருக்குல்ல, நான் கேள்விப்பட்ட வரையில் நான் சொல்கிறேன், அது எவ்வளோ தூரம் வந்து உண்மைன்னு நான் முழுமையான நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம், என் காதுக்கு வந்த விஷயங்கள் சொல்கிறேன். வார்த்தை பிரயோகங்கள் வந்து குடும்பத்துக்குள்ள சச்சரவில் வந்து வார்த்தை பிரயோகங்கள், ஒருத்தர் பேசுகிறாங்கல்ல, மூத்தவங்க இளையவங்க, எல்லை கடந்த வார்த்தைகள் போனதுனால பெரியவர் வந்து அவரும், நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னீங்கல்ல கேட்டால் நான் வந்து இளம் வயதாக இருக்கிறேன், நீச்சல் அடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ஓகே. ஆனால் வார்த்தை இருக்குல்ல, அந்த வயதுக்கே உரிய வார்த்தை. இப்போ 85 வயசு இருக்குன்னா அந்த 85 வயசில் வந்து வரக்கூடிய வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, குடும்ப உறுப்பினர்கிட்ட சண்டை சச்சரவுகள் வரும்போது அந்த வார்த்தை பிரயோகம் எல்லை மீறி போயிட்டுருக்கு. 85 வயசு உள்ள அவருக்கே போகும்போது அவரோட வந்து பாதி வயது உள்ளவங்களுக்கு எப்படியான வார்த்தைகள் இருக்கும்.
இப்படி அதை வார்த்தை போனதுனால அங்கே வந்து வார்த்தையால் வந்து உள்ளங்கள் கிழிக்கப்பட்டிருக்கு அந்த குடும்பத்தில். எனக்கு வந்த செய்தியை நான் சொல்கிறேன். இதயங்கள் கிழிக்கப்பட்டு இதயங்கள் கிழிக்கப்படும். வார்த்தையாளுக்கு நாக்குக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. நீங்கள் ஒரு அடி அடிச்சிடலாம், ஆனால் வந்து வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலிமை, அந்த நாக்குக்கு வலிமை அதிகம். அப்படி பேசியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அதுக்கு காரணம் கேட்டால் அவங்களுடைய என்ன சொன்னால் அந்த குடும்ப வழக்கம், அந்த ஃபேமிலி கல்ச்சர் இருக்குல்ல, குடும்ப கல்ச்சர், பழக்க வழக்கம், அதுதான் காரணமாக இருக்கலாம். ஆனால் அங்கே யாரும் மீடியேஷன் பண்ணி அந்த குடும்பத்தை இப்போ வந்து இவங்க கூட வந்து இப்போ குருமூர்த்தி அண்ட் சைத துரசாமி இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து கேட்டால் நீண்ட காலம் நண்பர்களாக இருக்கும். நண்பர்கள் ஒரு எல்லை தாண்டி போக முடியாது, ஒரு எல்லையோடு நிற்பாங்க. அதை தாண்டி அவங்க பஞ்சாயத்துக்கு போக முடியாது. ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு கட்சி அரசியல் ரீதியான ஒரு பஞ்சாயத்து பண்ணலாம், அவ்வளோதான். எல்லையை தாண்டி போக முடியாது. அப்போ எல்லையை தாண்டி போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த குடும்பத்தில் இப்போ டாக்டர் ஐயா உட்பட எல்லாரும் வந்து ஒருத்தர் சொன்னார்னா அவர் சொல்கிறத நம்ம கேட்டுப்போம் அப்படின்ற அந்த அந்த மதிக்கக்கூடிய நபர் அங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கிறதே ஹெட்டு இவர் மட்டும்தான் போல இருக்குது. அந்த ஹெட்டே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எல்லாரையும் நீக்கிட்டு இருக்கும்போது அங்கே யாரையும் போய் பேசுகிற அளவுக்கு அங்கே யாரும் இல்லை. அதுதான் நான் நினைக்கிறேன். வார்த்தைகள் வந்து எல்லை தாண்டி போயிட்டு தான் எல்லா தரப்புலையும், அவர் தரப்பில் மட்டுமே இல்லை. அதுதான் அங்கே சிக்கல். அதை தாண்டி வந்து கட்சி பிரச்சனையோ கூட்டணி பிரச்சனையோ கொள்கை பிரச்சனைலாம் கிடையாது. அங்கே பணம் சொத்து பிரச்சனை. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.